ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் ஒன்ஸ் அகைன். ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே நம்ம 200 ரிவ்யூ கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 250 வந்து நம்ம எடுத்திருக்கோம். நம்ம 250யோட வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ 250 பார்த்தீங்கன்னா வந்து ரீசென்ட்லி வந்து கிட்டத்தட்ட 250யும் 390யும் சேம் மாடல் வைஸ், லுக் வைஸ் எல்லாமே வந்து ரொம்ப சேமாக வந்து ரீசென்ட்லி மாற்றிருந்தாங்க. ஸோ ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் லைக் இன்ஜின் பவர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் சில பல ஸ்பெக்ஸ் வந்து யூ கெட் இன் 390 லைக் க்ரூஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அட்வென்ச்சரில் உங்களுக்கு வந்து ஆட் ஆன்ஸாக கிடைக்கும். அண்ட் 250ல வந்து உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காது. பட் ஸ்டில் லுக்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்னும் போது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியே இருக்கும். 390யும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு 250 நெக் ரோஷன் பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் தட் அப்ளைஸ் டு அட்வென்ச்சர் ஆல்சோ. ஸோ அட்வென்ச்சர் 250 அண்ட் 390 ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும் லுக் வைஸ். அண்ட் இன்ஜின் மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய சேஞ்சாக இருக்கும். அண்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். 250 செக்மெண்ட்ல இருக்க காம்படிஷன்ல பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் 250ல வந்து கொடுக்குது. என்னதான் வந்து பவர் என்ஜாய் பண்ணீங்கனாலும் ஸோ சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப நான் இழுக்க விரும்பல. ஒரு சின்ன சினிமேட்டிக்கோட KTM Duke 250யோட ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ இந்த டியூக் 250 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மொத்தம் 3 கலர் வேரியன்ட்ஸில் கிடைக்கும். இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாசி ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியமாக இருக்கு. வந்து உங்களுக்கு வந்து இது மெட்டாலிக் கிரே அப்படின்ற ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டில் இதுவுமே ப்ரீமியமாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர்ல வந்து 250 பேட்சிங் அண்ட் கீழே வந்து ஆரஞ்சு கலர்ல வந்து டியூக் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கு. குவைட் சட்டிலாக இருக்கு. இது புது கலர். இப்போதான் வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த கலர். இது பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 200க்கும் 250க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். வண்டி ரொம்ப மஸ்குலராக உங்களுக்கு ஃபீல் ஆகும் 250ல. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே சேம் தான். 390 வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த 250 இருக்கும். எக்ஸாம்பிள் அப்படியே இருக்கு. ரெண்டு வண்டியும் பக்கத்துல இருக்கு. காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டும் பாருங்க, இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டும் பாருங்க. ஃப்ரண்ட்ல வந்து இங்க உங்களுக்கு ஒரு ஸ்லீக்கான ஒரு டிசைன் கொடுத்துட்றாங்க. டிஆர்எஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்பில்ட்டா வரும் 200ல. பட் ஆனால் 250ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளில வருது. இது போச்சுன்னா நீங்க தனியாக தான் மாற்றணும். அகைன் இது வந்து தனி ஆக்சரியாக தான் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. அது எல்லாமே சேர்த்து நீங்க பார்க்கும்போது வண்டி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஜைஜாண்டிக்கா இருக்கு. அண்ட் இந்த ஸ்பேஸ் அகைன் வந்து இருக்கு. பட் ஆனால் 200 கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஆனால் என்ன தெரியல. அகைன் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும்ன்ற மாதிரி இங்க ஒரு சின்ன குட்டி வைசர் போட்டிங்கன்னா வந்து அதோட லுக் வந்து இன்னுமே நல்லா எடுத்து கொடுக்கும். டயர்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 110/70. அலாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாசி ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் இருக்கும்போது ரொம்ப சூப்பரான ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். ரோட் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வச்சிருக்கும் இந்த அலாய். ஏபிஎஸ் வந்துடும். சொட்டுகள் சேனல் ஏபிஎஸ் முன்னாடி பின்னாடி. யூஸ்வலாக இப்போ வர எல்லா வண்டியிலுமே உங்களுக்கு ஏபிஎஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துட்றாங்க. வந்து இங்கே ரேடியேட்டர் கார்டு வந்துருது. அது ஒரு ஹையன் வண்டி ஃபீல் கொடுக்குது. நிறைய ஒயர்ஸ், நிறைய ஃப்ரேம், கேடிஎம் எல்லாமே எடுத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு பார்க்கும்போது வந்து இந்த ஒயர்ஸ் ரன் ஆகும், இந்த ஃப்ரேம் ரன் ஆகும் வந்து உங்களுக்கு அதை லைக் பண்ற மாதிரி அவங்க அந்த டிசைனை கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம இதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எஸ், நம்ம சில வண்டியில வந்து இந்த மாதிரி ஒயர்ஸ் ஓப்பனா ரன் ஆச்சுன்னா நம்மளே கொஷின் பண்ணுவோம். பட் ஆனால் கேடிஎம் பொறுத்தவரையிலும் அந்த ஸ்போர்ட்டியர் லுக்கும் அந்த ஒரு ரக்கடான ஸ்லீக்கான டிசைனால நம்ம இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃப்ரேம் ரன் ஆகுது.
இங்க வந்து உங்களுக்கு கூலண்ட்டுக்கு வந்து ஒரு க்ளோஸ்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்க வந்து மேக்ஸ் அண்ட் மினிமம் சொல்லிட்டு உங்களுக்கு லெவல் செக் பண்றதுக்கும் வந்து ஒரு மார்க் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா மோனோ ஷாப் தான், ஒரு ஒயிட் கலர். அண்ட் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாஸ்ட் வந்து எங்க கீழே கவர்டா சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ டியூக்கோட யூனிக்னஸே இதுதான். அவங்க வந்து இந்த எக்ஸாஸ்ட் பைப் எப்பவுமே இந்த மாதிரி வண்டிக்கு உள்ள தான் அடக்குவாங்க. ஸோ மற்ற வண்டிலாம் அங்கே வெளில வந்திருக்கும். இது வந்து கொஞ்சம் உள்ளேயே அவங்க அடக்குவாங்க. ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 250 சிசி இன்ஜின். ஸோ மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 31 பிஎஸ் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுது. 25 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த இன்ஜின். நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜின் தான். நல்ல பட் 390 கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. பட் ஆனால் அந்த 250 செக்மெண்ட்ல இது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியல் பிக்கப் அண்ட் நல்ல ஒரு பேஸ் வந்து இந்த வண்டி வச்சிருக்கு. ஸோ டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரேம் ஒன்று ரன் ஆகுது. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கு. கேப்ஸ் இல்லாமல் இதெல்லாம் வந்து ரொம்ப கவர்டா இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் வண்டியை வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் அண்ட் எலைட் லுக் வந்து கொடுக்குது. ரியர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 150 பை 60 ஃப்ரேம் வந்து கொடுத்துட்றாங்க டயர் ப்ரொஃபைல். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைடருக்கான ஃபுட் பேக்கும் இருக்கு. அண்ட் உங்களுக்கு பில்லியனுக்கான ஃபுட் பேக் எஸ் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும் பில்லியன் உட்காரவங்களுக்கு. இந்த கேப்ரில் வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் வந்து வெளியே வந்திருக்குன்னு சொல்லணும். வண்டி வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும். கொஞ்சம் வெளில வந்திருக்கு. இந்த ஸ்கார்பியன் கொடுக்கு மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் அதை 200 கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் வெளில தள்ளியிருக்காங்க. விட கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் ஃபீல் ஆகுது. அண்ட் ஆனால் பிடிக்கிறதுக்கு ஓகே. இட்ஸ் கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. கட் வந்து அழகாக கட் பண்ணி ஒரு 3 ஃப்ரேம் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் பிளேட் பேட்சிங் வந்துடும். இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு இண்டிகேட்டர். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்ல் லைட் இப்படி வந்துடும். பார்க்கறதுக்கு வந்து இந்த பழைய அப்பாச்சி ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டீ ஃப்ரேம் வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நேக் டேயில் பார்க்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப நல்லா விசிபிளாக இருக்கும். ஸோ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்ல வந்து ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது. ஒரு மினிமலான சீட் ஒரு ரைடருக்கு. 200ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இங்கே கொஞ்சம் தை சப்போர்ட் வந்து இருந்திருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் லாங் டிரைவ் போகிறதுக்கு வந்து சின்னதாக ஒரு கம்ஃபர்ட் வந்து அது கொடுத்துருக்கும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அது இல்லை. அந்த சீட்ஸ் வந்து 200 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். பில்லியனுக்கு வந்து இந்த லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பட் ஸ்டில் வித் வந்து சேம் நம்ம ஆவரேஜாக தான் இருக்கு. அஃப்கோர்ஸ் பில்லியன்னா கொஞ்சம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 15 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வந்துடும். ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிட்டருக்கு வந்து 30.8 வந்து கிளைம் பண்றாங்க. ஓவரால் வண்டியோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 162 வந்து வண்டியோட ஓவரால் கர்வ் வெயிட் உங்களுக்கு வருது. இங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அழகான ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரைடிங் பொசிஷன் வந்து நீட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஸ்லீக்காக ஸ்போர்ட்டிவாக இருக்கு. அண்ட் எனக்கு பர்சனலி இந்த டிசைன் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ல வந்து நம்மளுக்கு பிடிச்ச டிசைனை போடுற மாதிரி அவங்களே வந்து ஸ்டாக்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கு. ஸோ இங்க கில் சுவிட்ச் வந்துடும், இங்க செல் சுவிட்ச் வந்துடும். மிரர்ஸுமே வந்து நல்ல பெருசா இருக்கு. பார்க்கறதுக்கு நல்ல விசிபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு ஹைவேஸ்ல லாங் டிரைவ் போறப்ப. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஹேண்டில் பண்ற ஆப்ஷன்ஸ், இண்டிகேட்டர், ஹார்ன் எல்லாமே வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து டோட்டலா கொடுத்துருக்காங்க. இதுதான் கீ. ஸோ நம்ம வந்து வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு பார்ப்போம். ரெடி டு ரேஸ். ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் உங்களுக்கு லாங்ல இருந்தே நான் வந்து காட்டுறேன். ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வந்து எனக்கு 200 விட இன்னும் கொஞ்சம் தம்பு கொஞ்சம் அதிகமா இருக்குமா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுதான். ஸோ அகைன் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்குள்ள போவோம். போறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல வந்து அந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்றத காமிச்சிடுறேன். டிஆர்எல் ரன் ஆகுது. இப்படிதான் ரன் ஆகும். உங்களுக்கு ஹெட்லைட்ல இருந்து வெளியே கொடுத்துருப்பாங்க அந்த டிஆர்எல் ரன் ஆகுது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸ்டில் பட் இட்ஸ் அன் ஆட் ஆன் ஆக்சசரிஸ் மாதிரி தான். ஸோ அகைன் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம வி ஹேவ் டு பே ஃபார் தட். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்குள்ள போவோம். ஸோ ரெடி டு ரேஸ் அப்படின்னதுக்கப்புறம் இந்த கியர் செட்டப்பு ப்ளஸ் என்ன மோட்ல இருக்கும் அது எல்லாமே வந்து
உங்களுக்கு இந்த காட்டுறோம். ஸோ ஏபிஎஸ் ஆனு, ஆஃபு எல்லாமே உங்களுக்கு கூல் அண்ட் டெம்பரேச்சரு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரைட் பை ஏபிஎஸ், ரைட் மோட்ஸு, ஸ்ட்ரீட்டு, ட்ராக்கு 2 மோட் இருக்கு. ஸோ அத வந்து இங்க மென்ஷன் பண்றாங்க. அண்ட் கீழ ஏபிஎஸ் வந்து நம்ம ஆன் பண்ணணுமா, ஆஃப் பண்ணணுமா அதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட கீ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இங்க வந்து நீங்க ஸ்பீடோமீட்டர் ஆக்சஸ் பண்ணா அதோட கீஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஸோ இத கீழ அழுத்த அழுத்த ஒன்னொன்னா மாறிட்டே இருக்கும். ஸோ பைக்கோட இன்ஃபோ அண்ட் ட்ரிப்போட நம்ம லாங் டிரைவ் போறோம் அப்படின்னா வந்து ட்ரிப் டீடைல்ஸ் வந்து நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கனெக்டிவிட்டி, குவிக் ஷிஃப்ட் எல்லாமே நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கேரி பண்ணுது. இதோட கிராஃபிக்ஸுமே ரொம்ப பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கு. வண்டி ஒரு டாப் அண்ட் கார்ல வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் வண்டியை வந்து ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூவா வந்து ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கேன் நம்புறேன். இந்த 390யும் 250யும் மோர் ஆர் லெஸ் சேம் டிசைன் தான், சேம் பேட்டர்ன் தான். ஸோ எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் லுக், சைட் லுக் எல்லாமே சேமா தான் இருக்கும். அதனால வந்து அதை எடுக்குமான்னு யோசிக்கிறேன். பட் ஸ்டில் கண்டிப்பா யாராவது கேட்டீங்க பார்க்கணும், இல்ல கலர்ஸ் வேரி ஆகும், எனக்கு அதுக்காக வந்து நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நான் கொடுக்குறேன். ஸோ பின்னாடி தான் நிற்குது 390. ஸோ கண்டிப்பா அதுக்கும் நான் பெர்மிஷன் கேட்குறேன். கேட்டு நம்ம வந்து அந்த வண்டியும் நம்ம ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ எடுப்போம். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த வாக் அரவுண்ட்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நம்ம அழகா அடுத்த பேஸ்க்கு போகலாம். போயிட்டு நம்ம அழகா வண்டியோட ரைட் ரிவ்யூவை ஒன்னொன்னா கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து வியூஎஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ அதுதான் பேசிக் ஐடியா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப கேப் விழுந்துருச்சு, கிட்டத்தட்ட 2 to 3 months கேப் வந்துருச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் தேவை, கொஞ்சம் மோட்டிவேஷன் தேவை. அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ அகைன் நாங்கள் மேபி இந்த கேப்னால நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வீடியோ பார்க்குற மற்ற ஆடியன்ஸுக்குமே வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் எங்களை கைட் பண்ணுங்க கரெக்டான வேலை. ஸோ அப்படிதான் நம்ம எல்லாமே வளர முடியும். ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுங்க. ஸோ எந்த எந்த ஷோரூம்ல வந்து நம்ம வண்டி வாங்கினா ப்ராப்பரா சர்வீஸ் இருக்கு, ப்ராப்பரா நம்மளை ட்ரீட் பண்றாங்க, கஸ்டமர் கஸ்டமர் ஹேண்ட்லிங் பெஸ்டா இருக்கு அப்படின்ற கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க. ஏன்னா புதுசா வண்டி வாங்க போறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி யாராவது வாங்கியிருப்பீங்க. அகைன் பேட் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து அந்த ஷோரூமை வந்து ஆடியன்ஸ் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டீடைல்ஸை ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இட்ஸ் ஓப்பன் டு த ஆடியன்ஸ். ஸோ நீங்க வந்து அதை ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்குமே அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் நான் நம்புறேன். ஸோ அகைன் அண்ட் அகைன் இன்னும் கூட நான் பெஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டான வீடியோஸ் அவுட்புட் கொடுக்க நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை பை பிஃபோர் டாக்ஸ்.